மதுரை பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஊர் தான் ராமநாதபுரம். பாண்டியர்களுடைய ஆட்சி வீழ்ச்சியடைவே அங்க நாயக்கர்களுடைய ஆட்சி தொடங்க ஆரம்பிக்குது. நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்துல மதுரையுடைய படை தளபதிகளா இருந்தவங்க தான் சேதுபதிகள். ராமநாதபுர ராஜ்யத்தை ஆண்ட தன்னாட்சி மன்னர்களாகவே சேதுபதிகள் திகழ்றாங்க. ராமநாதபுரத்தை ஆண்ட ஆட்சியாளர்களை சேதுபதி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்து அழைப்பாங்களாம். இந்த பட்டத்தை தஞ்சாவூர் நாயக்கர்கள் முதல்ல ரகுநாத கிழவன் என்னும் சேதுபதிக்கு வழங்கினாங்களாம். அதே மாதிரி ராமநாதபுரத்தை ஆளக்கூடிய பெண் ஆட்சியாளர்களை நாச்சியார்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். மதுரை நாயக்கர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்த சேதுபதிகள் 1702ஆம் ஆண்டு சுதந்திர ஆட்சியாளர்களா மாறுறாங்க. பின்னால பிரிட்டிஷ் கவர்மெண்டால வஞ்சகமா தோற்கடிக்கப்பட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே போகுதான் இந்த ராமநாதபுரம். பாஸ்கர சேதுபதி அவர்கள் ஆன்மீகத்துல ரொம்பவே ஈடுபாடு உடையவர். இவருடைய காலகட்டத்துலதான் கோயில்கள் புனரமைக்கப்பட்டது. ராமேஸ்வரம் கோயில் உள்ள பல்வேறு கட்டடங்கள் சேதுபதிகளாலேயே உருவாக்கப்பட்டதுதானா. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்கி தமிழையும் தமிழ் புலவர்களையும் ஆதரித்தவர்கள் இந்த சேதுபதிகள் தான். இங்கு சேதுபதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சேதுனா சமுத்திரம், பதினா பாதுகாப்பவர்கள். இது போல ராமேஸ்வரத்தையும் ராமநாதபுரத்தையும் உள்ள சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளையும் பாதுகாத்து அதை உருவாக்கியவர்கள் சேதுபதிகள் தான்.